லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆனா இப்போ மாறிட்டா மாப்ள. அவ வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம்னு அவ நினைக்கிறா. ராதிகா அக்கா செஞ்ச தப்புக்கு ரஜினி அக்கா என்னமா பண்ணுவா? ஏமா இப்படி பேசுறீங்க? ஆமாண்டி, நான் பேசுறதா இந்த வீட்ல குத்தம். அப்படித்தானே? போடி. நான் யாரு என்னன்னு தெரியாம என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். ஏய், கொன்னுடுவேன் உன்னை. நீ எந்த நாட்டு மகாராணியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணிருக்கேன். உன்னால ஆனத நீ பாரு. கம்ப்ளைண்ட் வந்தா என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா? விசாரிச்சு பார்க்க மாட்டீங்களா? அது சரி, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வாங்கி அரெஸ்ட் பண்ணிடணும். உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்தா மட்டும் விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணணுமா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எவ்வளவு பல்கா கொடுத்தான், எவ்வளவு கொடுத்தான்? ஏய், இங்க பாரு, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உனக்கு நான் பல்கா கொடுக்க வேண்டியிருக்கும். வாயை மூடிக்கிட்டு போய் ஓரமா உட்காரு. அதானே, நீங்க செஞ்ச தப்ப சொன்னா அப்படியே கொந்தளிப்பீங்களே. நாங்கெல்லாம் கேள்வி கேட்காம ஓரமா உட்காந்துட்டா உங்களுக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிரும்ல. ஏய், வாயை மூடி. கான்ஸ்டபிள். எஸ் மேடம். வண்டி எடுங்க, வெளியே போயிட்டு வரணும். ஒரு அரை மணி நேரம் வேலை இருக்கு. ஓகே மேடம். அடுத்த கலெக்ஷனுக்கு கிளம்பிட்டீங்களா? என்ன ரிலீஸ் பண்ண எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. ஏமா தொண பேசிக்கிட்டு இருக்க? போய் உக்காருமா. இப்படி பண்ணா விட்டுருவாங்களா? என்ன பிட் பாக்கெட் கேஸா இல்ல யாராவது போட்டு தள்ளிட்டு வந்திருக்கியா? ஏய், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க முகரைய பேத்துருவேன். என்ன உங்கள மாதிரி நினைச்சீங்களா? சி, ஆமாண்டி, நாங்கெல்லாம் ஃப்ராட் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீ ரொம்ப நல்லவளா இருந்தா இங்க எதுக்கு வந்த? ஏய், மூஞ்ச பேத்துருவியா? எங்க கை வைடி பாப்போம். ஏய், மேல கை வைடி பார்க்கலாம். ஏய், அவ்வளவுதான் சொல்லுங்க. கை வைடி. என்ன பேசுறீங்க? என்ன பண்ற? சும்மாவே விடாத. போடு. நல்லா சும்மா விடக்கூடாது. ஏய், என்ன சைலண்டா இருக்க மாட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்னவா அவங்களுக்கு? ராதிகா, மா மா அங்கெல்லாம் போக கூடாதுமா. வாமா சார், போங்க சார். வாமா. ஐயோ ராதிகா. அம்மா, சித்தப்பா, வாங்கம்மா, வாங்க. விடுங்கம்மா. மேடம், கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு அரெஸ்ட் பண்ணீங்க. எதுக்காக அடிச்சீங்க? நீங்க யார் சார்? என்ன நடந்ததுன்னு தெரியாம இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அடிச்சது நீங்க பாத்தீங்களா? ஐயோ, இப்படி முகமெல்லாம் வீங்கி இருக்கே. ராதிகா, அங்க போவாதீங்க, இங்க வாங்க. ஐயோ. சித்தப்பா, அவங்களுக்கு அதுக்கெல்லாம் தைரியம் இல்ல. கரெக்டா பிளான் பண்ணி இந்த கைதிங்களை வச்சு அடிக்க வச்சுட்டாங்க. என்ன மேடம் இது? லாக்அப்ல இருக்கிற கைதியை நீங்க இப்படிதான் பாத்துப்பீங்களா? மேடம், நாங்க பேசாம அமைதியா உட்கார்ந்து தான் சொன்னோம் மேடம். இந்த பொண்ணு தான் எங்க மூஞ்ச பேத்துருவேன்னு சொன்னுச்சு மேடம். கேட்டீங்கல்ல? வந்ததுல இருந்து என்னையே மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. நானும் பொறுத்துட்டு இருக்கேன். அதுக்காக இத பாருங்க சார், ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறது எங்க வேலை இல்ல.
அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ணுறேன் சார்? சொல்லுங்க சார். நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கிற ராதிகாங்கிற பொண்ணுக்காக வந்திருக்கேன் மேடம். யார் சார் உங்களை அனுப்புனது? ஆமா, நீங்க வர சொன்னீங்களா? இல்லையே மாப்ள, ரஜினி தான் அனுப்புனாங்க சார். பாத்தீங்களா தம்பி, அவளுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லாம போச்சு. கடமைக்காக ஒரு வக்கீல் அனுப்பிச்சு வச்சிருக்கா. சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்தாதான் பேச முடியும். அதுவும் 1/2 மணி நேரத்துக்குள்ள வரணும். இல்ல ரிமாண்ட் பண்ணி கூட்டு போயிருவோம். ஐயோ மாப்பிள்ள. இல்ல மேடம், இந்த பொண்ணோட அக்கா தான் ரஜினி. அவரை கூட்டிட்டு வரதான் ஆள் போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. வரட்டும். அது வரைக்கும் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. வாங்க போலாம், வாங்க போங்க. இவளை இப்படியே ஈஸியா விட்டுறக்கூடாது. கேஸ் வாபஸ் வாங்க ஆள் வர்றதுக்குள்ள இவளை ரிமாண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடணும். 2 நாள் உள்ள இருந்தாதான் சரியா வருவாங்க. அரவிந்த், அம்மா. ரஜினி, என்ன பாஸ் வெளியே இருந்து வரீங்க? நாங்க வரும்போது உங்களை பார்க்கவே இல்லையே. வெளியே வந்தீங்க? இல்ல, அம்மாவை கோயில டிராப் பண்ணிட்டு வந்தேன். வெளியில பைக்கை பார்த்தேன். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் வந்திருக்கோம். இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டா நாங்க என்ன செய்யறது அரவிந்த்? பாஸ், ராதிகாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாஸ். தப்பு பண்ணா தண்டனை கிடைக்க தான் செய்யும். அவ அரெஸ்ட் ஆனது இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் தானே. இது வீட்டுக்குள்ள நமக்குள்ள பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம் அரவிந்த். அதுக்கு அவளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது, மிஸ் பண்ணிட்டா. அரவிந்த், உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு முதல்ல வந்து கேஸை வாபஸ் வாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். சாரி ரஜினி, நமக்கும் மனசு இருக்கு. நமக்கும் கஷ்டமா இருக்கும்னு அவளுக்கும் புரியட்டும். என்னால கேஸை வாபஸ் வாங்க முடியாது. ராதிகா தான் புரியாம அடம்பிடிக்கிறான்னா எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் இப்படி இருந்தா என்னதான் பண்றது? பண்ற தப்ப சொல்லி காட்டினா திருந்துறவ இல்லையே ராதிகா. அதான் அவ ஸ்டைலே செஞ்சு காட்டுறேன். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா இது மட்டும் வேண்டாம் அரவிந்த், ப்ளீஸ். இல்ல ரஜினி, ஆரம்பத்துல இருந்தே நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சதாலதான் இப்படி நிக்கிறேன். இனிமே நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. பாஸ், இங்க பாரு பார்த்திவா, உன்ன மாதிரி ரஜினி மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மன்னிக்கிற அளவுக்கு பெரிய மனசு எனக்கு இல்ல. நான் இப்படிதான். அவ செஞ்சது தப்புன்னு இப்போ வரைக்கும் அவன் ஒத்துக்கவே இல்ல. அப்புறம் எப்படி நான் மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அரவிந்த், அவ பண்றது தப்புன்னு அவளுக்கே தெரியல. அத புரிஞ்சுக்க அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு தான் கேக்குற அரவிந்த். ஏற்கனவே நம்ம 3 பேர் மேல இருக்கிற கோவத்துல தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல ஜெயிலு கோர்ட்டுன்னு போனா அவ கோவம் அதிகமாகுமே தவிர குறையாது பாஸ். அவ கோவத்தால அவளுக்கு மட்டும்தான் நஷ்டம். அதைத்தான் அவ அனுபவிச்சுட்டு இருக்கா பார்த்திவா. அரவிந்த், நான் அவகிட்ட பேசுறேன், அவளுக்கு புரிய வைக்கிறேன். அவளுக்காக இல்லைனாலும் எனக்காக வந்து கேஸை வாபஸ் வாங்க ப்ளீஸ். உனக்காக நான் நிறைய செஞ்சுட்டேன் ரஜினி. அதையே அவ தப்பா தான் சொல்லிட்டு இருக்கா. சரி, நீ கடைசியா ஒரு தடவை எனக்காக அவளை வெளியே கொண்டு வா. நீ வந்தாதான் அது நடக்கும். ப்ளீஸ் அரவிந்த். எப்படியும் நீ நினைச்ச சாதிக்கிறல்ல. ஆனா அது அவங்களுக்காக இல்லையே பாஸ். அதான் ரஜினி,
நீங்க வாங்க, கேஸை வாபஸ் வாங்கிட்டு மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பலாம் ரஜினி. சார், ராதிகாவை வெளியே கொண்டு வந்துடலாம்ல? சார், இந்த அம்மா இவ்வளவு கெடுபடியான ஆள் கிடையாது. ஆனா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியலையே. அப்போ ராதிகாவை விட மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்ல முடியாதுமா. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டா அவங்க நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சார், அப்படின்னு அவங்களாம் சார் நேரத்துக்கு வரணும். உங்களை மட்டும் அனுப்பி வச்சா போதுமா? வந்துடுறேன்னு தான் சார் சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் சார். பேசுங்க. இப்ப என்ன பண்றது தம்பி? எதுக்கும் பாதிக்கப்படாதீங்க, பாத்துக்கலாம், பொறுமையா இருங்க. இதுக்கா இவ்வளவு சீரம் சிறப்புமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கண்ட கழுதையெல்லாம் என் பொண்ணு போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே, பாத்தீங்களா தம்பி? ராதிகா செஞ்சது தப்பு தான். அதுக்காக சகல இந்த மாதிரி செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா மாப்ள? அப்படி கேளுங்க தம்பி, எல்லாமே அந்த பார்த்திபன் இருக்கானே அவனாலதான். என் பொண்ணுக்கு வாழ்க்கையை கெடுக்கணும்னே அவன் திட்டம் போட்டு வந்திருக்கான். அண்ணே, நான் அன்னைக்கே சொன்னல அவனை வீட்டுக்குள்ள விடாதீங்க விடாதீங்கன்னு. யாரு கேட்டீங்க? நான் என்ன செய்ய முடியுது? எல்லாம் ரஜினியோட அதிகாரம் தானே. சரி விடுங்க அண்ணி. மேடம் மேடம், ஒரு நிமிஷம். எங்க கூட்டிட்டு போறீங்க இவள? சார், முதல்ல வழியை விடுங்க. ரிமாண்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். இப்படி வழியை மறைச்சு பிரச்சனை பண்ணீங்கன்னா டியூட்டியை பார்க்க விடலன்னு உங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம். மேடம், இப்படித்தான் எது பேசினாலும் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் நம்ம நேரம் தம்பி. ஏமா, பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியல, போய் சொல்லி ஃப்ராட் தானே பண்ணிருக்கு. என்ன குறை சொல்ல வந்துட்டியா? மேடம், மாப்பிள்ள. வக்கீல் சார், வக்கீல் சார். வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். இந்த வந்துட்டேன். மேடம், என்னாச்சு? அவங்க இப்போ வந்துருவாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், அரை மணி நேரம் தான் வெயிட் பண்ண முடியும்னு. டைமுக்குள்ள ஒப்படைக்கலன்னா நான் தான் மேல இடத்துல பதில் சொல்லி ஆகணும். மேடம், அவங்க கிளம்பிட்டாங்க, வந்துட்டே இருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க சார். உள்ள இருக்கிற அக்யூஸ்டையும் திமிரா பேசி வம்பிழுத்து வச்சிருக்கா. இனிமே இங்க வச்சிருக்கிறது சேஃப் இல்ல. நீங்க திங்கட்கிழமை கோர்ட்ல பாத்துக்கோங்க. கான்ஸ்டபிள்ஸ், வாங்க போலாம். அவளை விட்டுருங்க மேடம். வேணான்னு சொன்ன கேட்டியாடி? மேடம், உங்க கால் மேல விழற. நீ எனக்காக யார் காலையும் விழ வேணாம். ஆனா திட்டம் போட்டு அவ ஜெயிலுக்கு போன மாதிரி என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாலே, இப்ப வாச்சு அவளை புரிஞ்சுக்கோ. போமா, நடமா. அம்மா, நவருமா. அம்மா, விட்டுருங்கம்மா. அம்மா. அண்ணி, அண்ணி, இருங்க சார். அண்ணி நில்லுங்க. அண்ணி நில்லுங்க. அண்ணி, கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். சார், அவங்க எங்க இருக்காங்க கேளுங்க சார். இப்பதான் சார் ஃபோன் பண்ணேன். இப்போ வந்துருவாங்க சார். அம்மா, என்னாச்சு? இப்ப சந்தோஷமாடி? இப்ப சந்தோஷமா? அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீயும் பார்த்திபனும் ஜோடி அவளை பாக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? அவ செஞ்ச தப்புக்கு அவ ஜெயிலுக்கு போறா. அதுக்கு ரஜினி என்ன பண்ணுவா? ராதிகாவை வெளியில கொண்டு வரணும் தானே வக்கீல் அனுப்பிட்டு நாங்க 2 பேரும் இவரை கூட்டிட்டு வந்தோம். டேய், எல்லாம் பிளான் எனக்கு நல்லா தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. கூப்பிடுற மாதிரி போய் அங்க இருந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி ராதிகாவை ரிமாண்ட் பண்ண வச்சிட்டீங்க. சந்தோஷம் தானே? தேவையில்லாம பேசுறீங்க நீங்க. நான் தான் வர முடியாது, கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னேன். பாத்தியா ரஜினி, இதெல்லாம் தேவையா உனக்கு? மாப்ள, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுக்கு பெரியவங்களை கூப்பிட்டு பேசியிருக்கணும்ல. நீங்க பாட்டுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க பண்ணதாங்க தப்பு. பெரியவங்களா? யாரு இவங்க? பெரியவங்க தானே. ராதிகா தப்பு செஞ்சப்போ கண்டிச்சாங்களா? இப்ப நான் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வேலையை தானே ராதிகா செய்ய பார்த்தா. இதுக்கு தான் நான் வேண்டாம்னு சொன்னேன். எல்லாமே மொத்தமா போச்சு. சார், நீங்க பாத்துப்பீங்க தானே உங்களை முதல்ல அமிச்சேன். இல்லம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் வேற ஏதோ கோவத்துல இருக்காங்க.
நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், முடியவே முடியாதுன்னு சாதிச்சிட்டாங்க. ரஜினி, ராதிகா அவங்க கிட்டயும் ஏதோ தப்பா பேசியிருக்கா. அந்த இன்ஸ்பெக்டர் திட்டம் போட்டு அந்த லாக்அப்ல இருந்த பொம்பளைங்களை வச்சு ராதிகாவை அடிச்சிருக்கா. எல்லாரும் திட்டம் போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. இது எல்லாமே அவ பிளான் பண்ணி சொன்ன பொய்யால வந்தது. அதை நீங்க சரி பண்ணியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் நீங்களும் ராதிகா தானே காரணம். சாரி ரஜினி, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் வரேன். அரவிந்த், வரேன் பாத்திமா. அரவிந்த், அண்ணி, இதுக்கு மேல இங்க நின்று என்ன ஆக போகுது? வாங்க போலாம். வாங்க மாப்ள. அம்மா விடுறே. மேடம், நான் வரேன். ரஜினி, பாத்தியா பார்த்திபா, என்னெல்லாம் பேசுறாங்கன்னு பாத்தியா? ராதிகா ஜெயிலுக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்டனா? என்னால அப்படி ஆசைப்பட முடியுமா? என்னங்க இது? இன்னைக்கு புதுசாவா பேசுறாங்க? உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாதா? எப்பதான் என்ன பத்தி தெரிஞ்சுப்பாங்க? இவ்ளோ நாளா இவங்களுக்கு என் மனசு புரியவே இல்லையா? முதல்ல நீங்க கண்ணை தொடங்க. என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல ரஜினி. ப்ளீஸ் ரஜினி, ப்ளீஸ். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களை பத்தியும் தான். அப்புறம் ஏன் இப்படி பேசுறாங்க? இதுல நான் என்ன தப்பு பண்ண? அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நீங்க காப்பாத்தி விட்டுட்டே இருந்தீங்கல்ல. இதான் நேரம்னு நீயும் என்ன குத்தி காட்டுறியா? சாச்சா, அப்படிலாம் இல்ல. அவங்க அப்படியே பழகிட்டாங்க. இப்ப சட்டுன்னு அவ தானே தப்பு பண்ணா, நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லும் போது அவங்களால தாங்கிக்க முடியல. அதையே நானும் கேக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் முடியாதுன்னு சொன்னதுனால எத்தனை வருஷம் அவளுக்காக செஞ்ச எல்லாத்தையும் அவங்க மறந்துடுவாங்களா? இது அப்படி இல்ல. அவங்களுக்கு ஒரு பயம், கரெக்டா சொல்லணும்னா ஒரு இன்செக்யூரிட்டி. நீங்க தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு முடியாதுன்னு சொல்றப்போ ஏன் இப்படி சொல்றான்னு தடுமாறுறாங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, சரியான முடிவை தப்பான நேரத்தில் எடுக்கிறீங்கன்னு. இப்ப புரியுதா? இது ரொம்ப சீரியஸான விஷயம். ரொம்ப பொறுமையா பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ ராதிகாவை ரிமாண்ட் வேற பண்ணிட்டாங்க. அவளோட கோபம் இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும். இது நடக்க கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். வக்கீல பேசி கூட்டிட்டு வந்தேன், அரவிந்தையும் பேசி கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? கைமீறி தான் போயிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு பாப்போம். வக்கீல் கிட்ட பேசுவோம். ஆனா முதல்ல வீட்டுக்கு போய் அத்தைய சமாதானப்படுத்தணும். வாங்க. என்னால உனக்கு எவ்வளவு கெட்ட பேரு, எவ்வளவுதான் நீயும் தாங்கிப்ப. நான் கஷ்டப்படுவேன் நீங்க யோசிக்கிறீங்கல்ல, இதுக்காகவே எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் நான் தாங்குவேன். பார்த்திபா, பைக்ல ஏறி வீட்டுக்கு போற வரைக்கும் என் தோல்ல சாஞ்சுக்கோங்க. பரவாயில்ல, முறைச்சாலும் சாஞ்சிக்கலாம்.
தான் இருப்போம். நீங்க கிளம்புங்க.